அதன் கட்டிடத்தில் இல்லை. அதை வழிநடத்தும் தலைமை ஆசிரியர்களிடமும் அதை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஆசிரியரிடமும் உண்டு. அத்தகைய மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் எங்கள் வாழ்க்கை வழிநடத்தும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒரு மண் தன் வளத்தால் அறியப்படும், ஒரு மனிதரோ தன் செயலால் அறியப்படுவார். இன்று நான் பேச போகும் மனிதனோ தன் பேச்சால் அல்ல தன் செயலால் உலகம் முழுவதும் அறியப்பட்டார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சகாப்தம். அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு வாழ்வியல் பாடம். அவர் ஒரு தலைவர் அல்ல, ஒரு தலைமுறையின் தத்துவம். அவர் யார் என்று தெரியுமா? அவருக்கு பல பெயர்கள் உண்டு. கர்ம வீரர், பெருந்தலைவர், இந்தியாவின் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். நண்பர்களே, பல தலைவர்கள் அதிகார நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சில தலைவர்கள் மட்டுமே மக்களின் மனதில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சில தலைவர்களுள் முதலிடம் காமராஜர் அவர்களுக்கு. காமராஜர் அவர்களை மக்கள் கர்ம வீரர் என்று அழைப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர் பேசுவதை விட செய்வதுதான் அதிகம். மற்றவர்கள் செய்வோம் என்பார்கள், காமராஜர் செய்தார் என்றார்கள். மற்றவர்கள் திட்டத்தை அறிவித்தார்கள், காமராஜர் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அதனால்தான் கர்ம வீரர் என்பது காமராஜரின் பெயருக்கு முன்னால் வரும் வெறும் பட்டம் அல்ல, அது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பின்னால் மக்கள் எழுதிய ஓர் தீர்ப்பு. தோழர்களே, இன்று தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது ஒரு கனவாக இருந்தது. அந்த கனவு கதவை திறந்தவர் காமராஜர் அவர்கள். அவரின் நினைப்பு என்னவென்றால், ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்றால் அந்த பள்ளி அந்த குழந்தையை தேடி செல்ல வேண்டும். பசி காரணமாக பள்ளிக்கு வர முடியாத மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. மதிய உணவு திட்டத்தால் பல பேர் நன்கு சாப்பிட்டார்கள். காமராஜர் அவர்கள் ஒரு சாதாரண தலைவர் அல்ல, அலுவலக அறிக்கையை நம்பும் தலைவர் அல்ல, நேராக மக்களிடம் சென்று கேட்கும் தலைவர். ஒரு கிராமத்திற்கு சென்றால் அங்குள்ள அதிகாரிகளிடம் பேச மாட்டார், நேரடியாக மக்களிடம் சென்று கேட்பார். இங்கு தண்ணீர் கிடைக்கிறதா? பள்ளிக்கு ஆசிரியர் வருகிறார்களா? இங்கு சாலை ஒழுங்கான நிலையில் இருக்கிறதா என்று கேட்பார். ஏனெனில் அவர் மக்களை வாக்காளராக பார்க்கவில்லை, குடும்ப உறுப்பினராக பார்த்தார். அதனால்தான் மக்கள் கூறுவார்கள், அவர் மற்ற தலைவர்களை பார்க்க மக்கள் வரிசையில் நிற்க வேண்டும். ஆனால் காமராஜரோ மக்களை பார்க்க கிராமமாக சென்றார். என் போன்றோர்களே, காமராஜர் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்ததற்கு முன்பு தன் தாய்க்கு ஒரு நல்ல மகனாக இருந்தார். அவரது தாய் சிவகாமி அம்மாளை மிகவும் மதித்தார். அவர் எவ்வளவு பெரிய மாமனிதராக இருந்தாலும் தன் தாயை மதித்த விதம் இன்றும் ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய நண்பர்களே, வருங்கால தலைவர்களே, காமராஜரை போல் நம்மால் முதலமைச்சராக ஆக முடியாமல் போகலாம். ஆனால் அவரை போல நல்லதொரு மனிதராக வாழ முடியும். அவரை போல எளிமையாக வாழ முடியும். இறுதியாக ஒரு வரியை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதல்ல வார்த்தை, அரிது அரிது மானுடராய் பிறப்பதரிது, அதிலும் அரிது காமராஜரை போல் வாழ்வதறிது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம் தலைமுறைக்கான பாடம். அவரை போல வாழ்ந்து வாழ்வில் வளம் பெற வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.